ஹாய் காய்ஸ். ஜஸ்ட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன நடக்குதுடா இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக அரசியல் நியூஸில் போயிட்டுருக்கும்போது அதை பார்க்கும்போது இட்ஸ் வெரி முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி தான் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி. ஸோ 200 யூனிட்ஸ் கரண்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெல்கமிங். ஓகே, பட் வித்தின் 500 யூனிட்ஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன் 2 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 717 ஒயின் ஷாப்ஸ் ஆல்சோ க்ளோஸ் பண்ணுவாங்க. நியர்பை ஷாப்ஸ் ஆர் டெம்பிள்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ்க்கு நியர்பை இருக்க ஷாப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி நாட் கேன்சலிங் தி லைசன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கதாகவே இருந்தாலும் புஷ்பா பாணியில் ஆட்சி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சோஃபாலாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஆப்போசிட் கட்சியில் இருக்க ஒரு தலைவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா இட்ஸ் நாட் லேசி திங்க். யூ ஹாவ் டு திங்க் இட் ரைட். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவும் சட்டமன்றத்தில். ஸோ அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டணிகள்லாம் பிடிச்சி அப்படி இப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஏதோ ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. பட் ஆட்சி அமைச்சதுக்கப்புறமாச்சும் ஓகே நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அறிவிப்புகளோ இல்லை பெரிய ஒரு திட்டங்கள்லையும் எதுலேயுமே சைன் பண்ணல. அண்ட் ப்ரீவியஸ் திட்டங்களையும் இன்னும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்களா? எல்லா ஸ்கீம்ஸும் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுமா? எந்த ப்ரெஸ் மீட்டோ இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ இன்னமும் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை அவங்க ப்ராப்பராக. ஸோ வந்த ஒரு 3 daysலேயே இல்லை 4th day ஆர் 5th day தான். ஸோ வந்தே அதுக்குள்ளே இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், இந்த மாதிரி அரசியல் கான்ட்ரவர்சிஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வித்தின் 4 to 5 daysலேயே இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ். குட்டி ஸ்டோரிஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். பார்த்தா இன்றைக்கி அவரோட ஸ்டோரியே பெரிய பிக் ஸ்டோரியாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில. உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி சோஃபாஸ் வந்து நிறையா போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கும் போது மேபி இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு பதிலுமே முதலமைச்சர் விஜய் வந்து தரவே இல்லை சட்டமன்றத்தில். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணிகிட்ருக்காரு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல போல இருக்குது அவங்களுக்கு, என்னன்னு தெரியல. அதை வந்து அப்போவே அவங்க ஆப்போசிட்டாக இருக்கவங்க கரெக்டாக அவங்க நேர்மையாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்போவே சொல்லியிருக்கணும். இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி எங்களை தவறான குற்றச்சாட்டுகள் பரப்புறீங்கன்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மாக அதை வந்து ஓப்பனப்பாக சொல்லியிருப்பார். பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவர் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக என்னென்னவோ பழைய அரசியல் 2006 நடந்ததெல்லாம் எடுத்து இப்போ சொல்லிகிட்ருக்காரு. வேறு என்ன சொல்கிறது? இது எப்படின்னா நீ என்ன சொல்லிட்டல நானும் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பண்டித்துக்கு ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவருக்கு ஒரு முதன்மை ஆலோசகராக போஸ்டிங் வந்து ஒரு 2 to 3 days முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, நீ வந்து எனக்கு அவர் வந்து ஒரு ஜோஷியர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜோஷியராக இருந்தால் அவங்களுக்கு வேணுங்கிறவங்கள நீங்கள் பர்சனலாக தான் பார்த்துக்கணும். அவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்களா? இது வந்து யார் வேணால் போஸ்டிங்கில் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஐஏஎஸ் ஈக்குவலண்ட்டான ஒரு போஸ்டிங். அவங்களுக்கு வந்து 2.5 lakhs சம்திங் சேலரி per monthக்கு. அப்படி பார்த்தா எல்லோரும் ஜோஷியுமே கற்றுட்டு போயிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல அறிவிப்புகள் அப்படின்னு இன்னும் எந்த ஒரு திட்டங்கள்லேயும் விஜய் சார் வந்து இன்னும் எதுவுமே சைன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் தாண்டியுமே அவங்க வந்து ஆட்சியில் அமைச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவரும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவங்க வந்து நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துலேருந்து வெளியே நடப்ப செஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு நல்லபடியாக மக்களுக்கு செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸ்டே டியூன் வித் மீ.